அன்பார்ந்த கோடான குடிமக்களே, எல்லாருக்கும் இரவு வணக்கம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. காலையில் 7 மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணால் பணம் அத்தனை பேருமே கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு, எனக்கு ஆயினுங்க சாமி, இன்னும் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் உண்மையாக இல்லை அப்படின்றாங்க. உண்மையாக இருக்கிறதும் இல்லாததும் அவங்களோட குணாதிசயம். அதே போல் நம்ம உண்மையாகிறோமா இல்லையான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதே போல் உன் மனசுக்கு தான் உண்மை. நீ உன் கணவருக்கு துரோகம் பண்ணால் அது உன்னோட பாவம். அதே போல் உன் கணவர் வந்து உனக்கு துரோகம் பண்ணால் அவரோட பாவம். இதில் உணவுன்னு சொல்லணுன்னா, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பணம் இப்போது ஒருத்தர் வந்து 10,000 கேட்குறாரு. நான் கூட சாமி பாப்பனா சொல்லட்டுமா, அவங்க பூஜை போகிறது பூஜை சாமானத்துக்கு மட்டும்தான் நான் வாங்குவேன். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கடைக்காரன் சொல்கிறத தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்னா, கடைக்காரன் வந்து எனக்கு 8,000, 9,000, 9,500, 9,700, 9,800 அப்படி சொல்லுவான். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, வசியம் அப்படின்றது வந்து வசிய பூஜை வேகமாக நடக்கணும் அப்படின்னா, வேகமானது இது நம்ம ரீதி இல்லை. மேக்ஸிமம் 3 மாதம்னா டைம் இருந்தே இருக்கும். அந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நாளைக்கே கூட நடந்து போடலாம், 2 நாள் கூட நடந்து போடலாம், 10 நாள் கூட நடக்கலாம். அதை நான் கண் குளிர பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதம் தாண்டி ஒவ்வொருத்தருக்கு நான் பண்ணி கொடுத்த 3 மாதம்னு சொல்கிறேன் பாரு, இது என்னோடய கணக்கு தான், தெய்வத்தோட கணக்கு இல்லை. ஆனால் 8 மாதம் தாண்டி கூட நடந்துக்குது. அதை நான் நேராகவே காது குளிர கேட்டுக்கிறேன். எதனால் இது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கணக்கு இல்லை சாமி, நம்மளை படைச்சவங்க கணக்கு, சிவபெருமான் அவனோட கணக்கு இருக்குது. அதை நம்ம பொறுத்து போகணும். ஆனால் மனுஷனோட நாக்கு என்ன பண்ணுது தெரியுமா, எதையோ பேசி போடுது. அதில் பொறுமைன்றதே இல்லை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பொய்யாகிறவனுக்கு தான் அவன் கேட்குறான் பாரு, எப்படி எனக்கு 50,000 கொடு, 1,00,000 கொடு, இவ்வளோவும் அவ்வளோவும் சொல்கிறான் பார்த்தியா, அதை நம்புறீங்களே தவிர, உண்மையாகிறவன் நான் பூஜை சாமானை கேட்டுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன் பார்த்தியா, அவங்ககிட்ட தான் 1008 கேள்வி கேட்குறீங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறீங்களா, யாராகட்டும், எப்படியாப்பட்ட பூஜாரியாகட்டும், எப்படியாப்பட்ட சாமியாராகட்டும், எப்படியாப்பட்ட மந்திரவாதியாக இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். தயவு செஞ்சு எல்லா சாமியாரும், எல்லா மந்திரவாதியும், எல்லா பூஜாரியும் டைம் போடுங்க. ஏன்னா நான் போட்டோம், எனக்கு ஃபோனு மேலே ஃபோனு அடிச்சுனே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு குடும்பங்கிறதுன்னு யாருமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு டைம், அந்த டைமை பொறுத்து பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறேன், எனக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே தயவு செஞ்சு யாருமே ஃபோன் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறவன் நைட்டு 9 மணி வரைக்கும் ஃபோனில் தாங்கிறேன். குடும்பத்தை பார்க்க முடியல. ஏன்னா என்னை நம்பி வந்துக்கிற புள்ள அது, அந்த புள்ளையும் பார்க்கணும். எனக்குன்னு 3 புள்ளிங்குது, அந்த புள்ளைங்களையும் பார்க்கணும். தயவு செஞ்சு எனக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் பாட்டுன்னு நைட்டு ஃபுல்லாக அடிச்சுனே இருந்தீங்கன்னா, ஃபோன் எடுக்கலன்னா தப்பான கமெண்ட் போட்டுறீங்க. ஃபோன் எடுத்து பேசினா மட்டும்தான் நல்லவன் நினைக்கிறீங்க. அது உண்மை இல்லை சாமி. நம்ம இன்றைக்கி இந்த டச்சு ஃபோன் வந்ததுனால தான் எல்லா குடும்பமும் அழிஞ்சு போகுது. இது உங்களுக்கு தெரியாது. சத்தியமாக நான் அடிச்சு சொல்லுவேன், கலியுகம் அழியக்கூடிய நேரம். நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நான் இவ்வளோ தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு 9 மணிக்கு மேலே யாருமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் ஆன்ல இருந்தால் கூட சத்தியமாக நான் எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கும் புள்ளக்குது சாமி, 3 புள்ளிங்குது, அதுங்களையும் பார்க்கணும். காலையிலேருந்து எல்லாரும் பார்க்குறேன்டானா, எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன்டானா, எனக்கு அந்த 2 மணி நேரமாவது டைம் வேணும். தயவு செஞ்சு உங்களை வேண்டி கை கும்பிட முடியாது. ஏன்னா நான் யாரையும் கூட வச்சு வீடியோ எடுக்கிறதில்ல, நான் ஒரே ஆள் தான் எடுக்கிறது, யாரையும் நம்புறதும் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே யாருமே ஃபோன் பண்ணாதீங்க. ஓம் நமோ நம சிவாய், ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமணி குருதேவாய நமோ நமக, ஓம் மகா காளிகாய நமோ நமக.